புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணனுமான மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி செய்த சம்பவம் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையேயும் பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கின்றது. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வங்கி மேலாளர் ஒருவரை அறைந்த விவகாரம் தான் பெரும் பூதாகரமாக உருவாகி இருக்கின்றது. ஏன், என்ன நடந்தது, அவங்க அப்படி கோபப்பட காரணம் என்ன, எதற்காக அந்த வங்கி மேனேஜரை அறைந்தாங்க, அங்கே என்ன நடந்தது, எப்போது இந்த சம்பவம் நடந்தது, ஏன் அவங்க அந்த வங்கிக்கு போனாங்க அப்படின்னுட்டும் இதுவரை இந்த விவகாரம் பற்றி இதுவரை வெளிவராத பல திடுக்கிடும் உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி அங்கே என்னதான் நடந்திருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கணும். கயல்விழி அவர்கள் அந்த வங்கி மேனேஜரை அறைந்தது தப்பு, அடித்தது தப்பு அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க என்ன நடந்தது அப்படின்றத பற்றி வீடியோக்குள்ளார தெளிவாக பார்க்கலாம். முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியினுடைய மகளும் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் மகளும் முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களின் பேத்தியுமான கயல்விழி அழகிரி அவர்கள் சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் கிளை மேலாளரை அறைந்த சம்பவம் தான் தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் வங்கி வட்டாரத்திலையும் பெரும் அதிர்வலைகளையும் பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. வங்கிக்குள் நடந்த இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதன் காரணமாக கயல்விழி மீது தற்போது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. அப்படி என்ன நடந்தது, எப்போது, எங்கே இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை அடையாறு கஸ்தூரிபாய் நகர் 3வது பிரதான சாலையில் கயல்விழி அழகிரிக்கு சொந்தமான ஒரு வணிக கட்டிடம் இருக்கின்றது. இந்த கட்டிடத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் NRI கிளை வாடகைக்கு இயங்கி வருகின்றது. கடந்த சில தினங்களாக இந்த கட்டிடத்தினுடைய மின் தூக்கி, அதாவது லிஃப்ட் பழுதடைந்திருக்கின்றது, வேலை செய்யலை. இதன் காரணமாக அந்த வங்கியின் கிளை மேலாளர் அர்ஷின் சிங் என்பவர் கட்டிடத்தின் மேலாளரிடம் பல முறை புகார் அளித்திருக்கிறாரு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இதனால் சரி, யாரிடமும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நேரடியாக கட்டட உரிமையாளரான கயல்விழியிடம் சொல்லலாம் அப்படின்ட்டு வங்கி தரப்பிலிருந்து முறையிடப்பட்டிருக்கு. இது குறித்து பேசுவதற்காக ஜூலை 20ஆம் தேதி அன்று கயல்விழி அழகிரி அவர்கள் அந்த வங்கிக்கு நேரில் சென்றிருக்காங்க. அந்த வங்கியில் இருந்த அந்த SBI வங்கியின் கிளை மேலாளர் அர்ஷின் சிங்கின் அறைக்குள்ளார நுழைந்த கயல்விழி அவர்கள் அவரிடம் அந்த லிஃப்ட் பிரச்சனை குறித்து பேசியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் 2 பேருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோபமான கயல்விழி அந்த வங்கி மேனேஜரை அறைந்திருக்காங்க. இதனால் அதிர்ச்சி அடைந்த வங்கி ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஓடி வந்திருக்காங்க. அதற்குள்ளார இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. வங்கி மேலாளர் அறைக்குள்ளார நடந்த இந்த சம்பவம் அங்கே இருந்த அந்த சிசிடிவி கேமராவில் அங்கே என்ன நடந்தது அப்படின்ட்டு தெளிவாக பதிவாகி இருக்கு. இந்த வீடியோ ஆதாரங்கள் சனிக்கிழமை ஜூலை 25 அன்று ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியானதுக்கு அப்புறம்தான் இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்தது அப்படின்றது எல்லோருக்கும் தெரிய வந்தது. பாதிக்கப்பட்ட அந்த வங்கி மேலாளர் அர்ஷின் சிங் மற்றும் வங்கியினுடைய தலைமை மேலாளர் நமச்சிவாயம் ஆகியோர் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அடையாறு காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்திருக்காங்க. சிசிடிவி காட்சிகளை முதற்கட்ட ஆதாரமாக எடுத்துக்கொண்ட அடையாறு காவல்துறையினர் கயல்விழி அழகிரி மீது அச்சுறுத்தல், தாக்குதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் ஆகிய 4 முக்கிய சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தீவிர விசாரணையும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
ஒரு வங்கியின் கிளை மேலாளர் கட்டிட உரிமையாளரால், அதுவும் ஒரு அரசியல் பின்னணி கொண்ட ஒரு பெண்ணால் இந்த மாதிரி நடந்திருக்கின்றது. அகில இந்திய வங்கி அதிகாரிகளினுடைய கூட்டமைப்பு மற்றும் ஊழியர்கள் சங்கங்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பையும் இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கு. ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக எந்த ஒரு அரசியல் அழுத்தமும் கொடுக்கப்படக்கூடாது என்றும், உடனடியாக கயல்விழியை கைது செய்ய வேண்டும் அப்படின்னுட்டும் வங்கி ஊழியர் சங்கத்தினரும் தற்போது இந்த சம்பவத்துக்கு பிறகு சொல்லியிருக்காங்க. சரி, அங்கே அப்படி என்ன நடந்தது, ஏன் அந்த அளவுக்கு கோவப்பட்டாங்க கயல்விழி அவர்கள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அங்கே நடந்த சம்பவமே வேற. அதாவது அந்த இடத்துக்கு கயல்விழி எதற்காக போய் கோபப்பட்டாங்கன்னா, இந்த சம்பவம் லிஃப்ட் தொடர்பான பிரச்சனைக்காக ஏன் என்கிட்ட முறையிடுவதற்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த வங்கி மேனேஜர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, 2 கைகளையும் கன்னத்தில் வைத்து கொண்டு அவங்க ஏதோ கதை சொல்வது போல இவர் கேட்டுக்கொண்டிருந்தார் அப்படின்ற மாதிரியான புகார் தான் தற்போது கயல்விழி தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அவங்க சொல்றத அந்த வங்கி மேனேஜர் ஏளனமாகவும் கேவலமாகவும் தெனாவட்டாக கைகளை கன்னத்தில் வைத்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார் அப்படின்றது தான் கயல்விழி தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய முதல் குற்றம். அதாவது அவர் அப்படி பண்ணதால தான் எனக்கு கோபம் வந்தது அப்படின்ற மாதிரி கயல்விழி தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கயல்விழி அவர்கள் வந்த உடனேயே அந்த வங்கி மேலாளர் மரியாதை தரலாம் அப்படின்ற மாதிரியும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ அவர் மரியாதை தராரோ இல்லையோ, அவருடைய கை கன்னத்தில் வைக்கிறாரோ இல்லையோ, அவர் பண்ணது தப்பாகவே இருந்தாலும் பணத்திமிர் மட்டுமல்ல, செல்வாக்கு திமிர் இரண்டும் சேர்ந்து கொண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவிற்கு அவங்கள தூண்டி இருக்கின்றது. அதாவது சாதாரண ஒரு நபராக இருந்தால் ஒரு வங்கி மேனேஜர் மேலே, வங்கி மேலாளர் மேலே கை வைக்க எந்த அளவுக்கு பயம் இருக்கும் அப்படின்றத சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் பணத்திமிர், செல்வாக்கு திமிர், இந்த இரண்டுமே சேர்ந்து கொண்டு தான் பார்த்தீங்கன்னா கயல்விழி அவர்களை இந்த அளவுக்கு செய்ய தூண்டி இருக்கின்றது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே வங்கி மேலாளர் மீது தவறு இருந்தால் நிச்சயம் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், சட்டப்படி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம். அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, அவருடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு சட்டத்தை தானே கையில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி செய்திருப்பது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தின் பின்னணியை தெரிந்து கொண்ட சில முக்கிய புள்ளிகள் இது பற்றி தற்போது தகவல் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விவகாரத்தில் கட்டட உரிமையாளர் அப்படின்ட்டு வங்கி அவங்கக்கிட்ட முறையிட்டதில் தப்பு கிடையாது. அவங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டட உரிமையாளர், ஒரு செல்வாக்கில் இருக்க நபர் எனக்கு சரியான மரியாதை கொடுக்கல, அதனால தான் நான் இந்த மாதிரி கோபப்பட்டேன் அப்படின்றத அவங்க சார்பில் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கக்கூடிய தகவல். எது எப்படியாக இருந்தாலும் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க பண்ண இந்த செயல் சரிதானா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் யார் மீது தப்பு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விவகாரத்தில் அவங்க வங்கி மேனேஜரை அரைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.